கடந்த வாரம் தியேட்டரில் இந்தியன் 2 மற்றும் டீன்ஸ் அப்படின்னு 2 படங்கள் வெளிவந்துச்சு. இதில் டீன்ஸ் படத்தை பார்த்திபன் இயக்கி உருவாக்கி நடிச்சிருந்தாரு. முதல் நாள் இந்த படம் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படம் குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பார்த்திபன் பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் தமன்னா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுது. அதுக்கு இப்போ பார்த்திபன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இரவின் நிழல் படத்தை தொடர்ந்து இயக்குனர் பார்த்திபன் இயக்கியுள்ள படம் தான் டீன்ஸ். பயாஸ்கோப் மற்றும் அகிரா புரொடக்ஷன் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்திற்கு டி. இமான் இசையமைச்சிருக்கிறாரு. மூட நம்பிக்கைக்கு எதிராக சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக உருவான இந்த திரைப்படம் கடந்த ஜூலை 12ஆம் தேதி கமலோட இந்தியன் 2 படத்தோட வெளியாச்சு. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பெரிய பட்ஜெட் படமான இந்த படத்துடன் டீன்ஸ் வெளியானது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்தியன் 2 திரைப்படத்திற்கு வந்த மோசமான விமர்சனத்தினால டீன்ஸ் படத்திற்கு காட்சிகள் அதிகரிக்கப்பட்டு படத்திற்கு நல்ல வசூல் கிடைச்சிட்டு வருது. 2வது நாளிலிருந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பிக்கப்பான பார்த்திபனோட டீன்ஸ் திரைப்படம் 6 நாட்களில் உலகளவில் 90 லட்சத்துக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுது. இந்த நிலையில் படம் வெற்றி குறித்து பல விஷயத்தை பேசிய பார்த்திபன், இப்போ எல்லாம் படத்தில் கதை இருக்கா என்பதை யாரும் பார்ப்பதில்லை, படத்தில் தமன்னாவோட டான்ஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அவர்களுடைய டான்ஸ் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆகிவிடும் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் தமன்னாவோட தீவிர ரசிகரான பார்த்திபன் கூறியது, ரஜினியோட ஜெயிலர் படத்தில் தமன்னா ஆடிய காவாலா பாடலையும் அரண்மனை படத்தில் கடைசியாக சம்பந்தமே இல்லாமல் வந்த பாடலை தான் கூறுகிறார் அப்படின்னு நெட்டிசன்கள் இதனை வைரலாக்கினாங்க. இது குறித்து பார்த்திபன் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நண்பர்களே, ஒரு கேள்விக்கு நான் அளிக்கும் பதிலை பாதியாய் வெளியிடும் போது பாதிப்பு எனக்கு தான் வருது. நான் எல்லா நட்சத்திரங்களையும் இயக்குனர்களையும் மதிப்புடன் உயர்ந்தே பார்ப்பவன். எனவே அந்த பதிவுகள் யாருடைய மனசையாவது புண்படுத்தியிருந்தா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு.